ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூவாக ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே எந்த ஒரு நீங்கள் ஏற்றுங்க. ஆனால் கண்டினியூவாக ரன் பண்ணுறதுனால என்னப்பா ஆகிட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். விடாமுயற்சி எந்த ஒரு விஷயத்தில் பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஒரு நாள் இருக்குது, கண்டிப்பாக. ஆனால் அந்த விடாமுயற்சி பண்ணுறது தான் நிறைய பேர் தோற்று போகிறோம். ஐயோ, நான் 6 மாதம் ட்ரை பண்ணிட்டேன், 3 மாதம் ட்ரை பண்ணிட்டேன், ஐயோ முடியல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க 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 3 விஷயம் விடாமல் அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ தொடர்ந்து ரன் பண்ணணும். அது மாதிரி அதோடைய ஃபார்முலா அதுதான். சில பேர் ஒரு வருஷத்தில் ஜெயிச்சிடலாம், 6 மாதம் ஜெயிச்சிடலாம். சில பேர் இன்னும் 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆன பேருக்கு ஜெயிக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து விடாமுயற்சியாக ஜெயிக்கிறது தான் வெற்றி இருக்குது. அதனால் முயற்சியாக நம்ம ட்ரை பண்ணுறது தான் இருக்குது சக்ஸஸ்ஸு. அதனால் இது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அரசியல் இருந்தாலும் சரி, வாழ்க்கை இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை கல்யாணம் இருந்தாலும் சரி, அந்த கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தாலும் சரி, கண்டினியூவாக நம்ம எந்த விஷயத்தில் ஈடுபாடோ கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்குமோ அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். அதை விட்டு சில பேர்லாம் கல்யாணம் ஆகிட்டே ஒரு 6 மாதம் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, ஒரு டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, பிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அது ஒரு பர்டிகுலர் டைம் தரணும். எந்த ஒரு பிஸ்னஸ்க்கே 3 விஷயம் தர பண்ணோம்னா அப்போ வாழ்க்கைக்கு பல விஷயம் கொடுக்கணும், அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு. ஆனால் அந்த ஒரு நிதானமும் அந்த இதுவும் இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு இல்லை. அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுகிறத விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 30 நாள் அரசியலை பற்றி பேசுகிறது முக்கியம். அதனால் அதை விட முக்கியம் எதுனா, இந்த 30 நாள் அடுத்த தலைமுறையே நம்ம அரசியல் தான் எல்லாத்தையுமே நம்ம தீர்மானிக்குது. அப்போ அந்த அரசியலை மாற்றி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அதில் ஈடுபாடு அவங்க வேலை செய்யணும். கண்டிப்பாக பிரச்சாரத்துக்காக வந்துட்டாங்க அதிமுகவும் திமுகவும். நம்ம தாவைக்க இப்போ காலத்தில் இறங்கி இருக்குது. சரியான முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம தலைவர். அவர் தொகுதிகளில் எல்லா தொகுதியிலும் முப்பளவை போட்டு ஏற்படுவார். நம்ம தொகுதி வேலூர் தொகுதியில் அணைக்கட்டு தொகுதியில் விழுப்புரம் போட்டுருக்காரு. அதுக்காக நம்ம வேலை செய்யணும். நாமளும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தருமே நம்மகிட்ட ஓட்டு போட்டால் பத்தாது, நம்மளால முடிஞ்ச ஒரு 5 ஓட்டாக வாங்கி தரணும் தலைவருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன கூட்டு முயற்சிகள் தான் ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும். கண்டிப்பாக நம்ம தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது மக்கள்கிட்ட. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புரிதல் வேணும். இங்கே இருக்கிற வேட்பாளரை நம்பி அவங்க ஓட்டு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும், வேலை செய்ய. அதுக்கான திட்டங்கள், அதாவது நம்ம தலைவர் திட்டங்கள்லாம் கொடுப்பாரு. இந்த கேஸ் 6 கேஸ் ஃப்ரீன்னு சொன்னார், அதை சொல்லணும். 2500 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அதை சொல்லணும். அது மாதிரி அந்த திட்டங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு நம்ம பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம ஓட்டு போடுவாங்க.